சார் எதில் எப்படி பாலிசி நேம் பாலிசி கம்பெனி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹருண் இட்ஸ் மீ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சார் சேமிப்புன்னு சொல்கிறீங்க, எதில் சேமிக்கணும்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஸோ அந்த மணி வந்து பார்த்தோன்னா இந்த நெக்ஸ்ட் 12 இயர்ஸில் அவங்க சேர்த்த தொகை வந்து 2.27 lakhs, அதோடைய வேல்யூ வந்து 4.7 lakhs. ஸோ இதே மாதிரி நீங்கள் 100 வயசு வரையும் நீங்கள் மொத்தமாக எடுக்கக்கூடிய தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் போட்டிருந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ ரஃப்லி அபவுட் 1.4 million வந்து வியூஸ் வந்து இருந்தது. அதில் பேசிக்காக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னதுன்னா, உங்களுக்கு வந்து 10 வயசு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா, 10 வயசில் வந்து எல்லாருக்குமே வந்து பாக்கெட் மணி அப்படிங்கிறது நீங்கள் ஆர்டர் ஆஃப் த டே. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 25 ரூபா ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி அப்படிங்கிறது நிறைய வீட்டில் வந்து இது சாத்தியம் அப்படிங்கிறது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, 11வது வயசில் ஒரு நாளைக்கு 25 ரூபான்னா ஒரு மாதத்துக்கு 750 ரூபா. நீங்கள் என்ன பண்ணணும்னா 750 ரூபா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட் இயர், அதாவது 11வது வருஷம் உங்களுடைய 11வது வயசில். அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா 25 ரூபாய்க்கு பதிலாக 30 ரூபா பர் டே அப்படின்னதுன்னா 900 ரூபா அடுத்த வருஷம். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 750 × 12, அடுத்த வருஷம் வந்து 900 × 12, அடுத்து வந்து பார்த்தோன்னா 900 + 150, ஓகேங்களா, 1050 × 12. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு 12 இயர்ஸ் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அதாவது உங்களுடைய 11வது வயசுலேருந்து உங்களுடைய 22வது வயசில் இந்த 12 வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இந்த 12 வருஷமும் நீங்கள் சம்பாதிக்கலை, உங்கள் பேரண்ட்ஸ் சம்பாதிக்கிற பணத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கெட் மணியில் மட்டும்தான் நீங்கள் சேர்க்குறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 12 வருஷத்தில் நான் வந்து நீங்கள் எவ்வளோ சேர்த்துருப்பீங்க அப்படின்னா 2.27 lakhs, அதாவது 2,27,000 மட்டும்தான் நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க அந்த பீரியடில். அட் த ரேட் ஆஃப் 13% வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ரஃப்லி அபவுட் 4.7 lakhs. இந்த 4.7 lakhs நம்ம என்ன பண்ணுறோம்னா அனதர் 38 இயர்ஸ், ஏன்னா உங்களுக்கு 22 வயசு தான் இது, இந்த அப்பா கொடுத்த பாக்கெட் மணியை தான் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் 38 இயர்ஸ் வந்து அந்த பணத்தை நீங்கள் தொட போகிறதில்லை. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த 4.7 lakhs, அதாவது நீங்கள் போட்ட 2.27 lakh இஸ் 4.7 lakhs. அந்த 4.7 lakhs வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 38 இயர்ஸில் ரஃப்லி அபவுட் 4.88 crores. இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா என்னுடைய அசம்ஷன் வந்து 13%. ஸோ 13% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுடைய 60வது வயசில் யூ ஹேவ் 4.88 crores இன் ஹேண்ட். ஸோ அவங்க வந்து 60 வயசில் மாதம் எவ்வளோ பென்ஷன் எடுக்க போகிறாங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கணும். அதாவது என்னென்னா ஹேபிட்ஸ், தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையுமா அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டு ஹேபிட்ஸ் டை ஹார்ட் அப்படிம்பாங்க. அதாவது பழக்கங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது நம்ம வந்து ஏர்லி லைஃப்லேயே வந்து ஒரு நல்ல விஷயத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னதுன்னா லாங் ரனில் வந்து நல்லா வரும். ஸோ இங்கே பர்பஸ் வந்து என்ன அப்படின்னதுன்னா, நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து நம்ம இன்ஸ்டில் பண்ணுறோம், அந்த ஒரு நல்ல விஷயத்தை. இதுக்கு முன்னாடியே என்னென்னா நம்ம ஒரு உண்டியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் போய் ஏதாவது ஒரு பணம் வச்சுப்பாங்க, அல்லது சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, அதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத சமயத்தில் இதெல்லாம் ஒன் ஆஃப் த வேஸ் டு இன்வெஸ்ட். ஸோ ஐம் நாட் பேட் மவுத்திங் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் தப்புன்னு சொல்லலை. அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நமக்கு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம பெரிய மணி வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து பாக்கெட் மணியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க, நமக்கு ஒரு பணம் கிடச்சதுன்னா அந்த பணத்தை சேமிக்கணும், செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து எப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, 11வது வயசில் கற்றுக் கொடுக்குறீங்க. ஸோ அந்த 11 வயசுலேருந்து இந்த நெக்ஸ்ட்டு 12 வருஷம், அதாவது 22 வயசு வரையும் அப்பா கொடுக்கக்கூடிய காசு அதில் 25 ரூபாயை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒருத்தர் 12 வருஷம் பழகிட்டாங்க அப்படின்னதுன்னா 23 வயசுக்கு மேலே அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க சேமிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக சேமிப்பாங்க. இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கல அப்படின்னதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் டக்குன்னு ஒரு 50,000 ரூபா 75,000 ரூபா பணம் வந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா தாம்னு செலவு பண்ணுறாங்க.
ஒரு சில் பண்ணுறாங்க, பார்ட்டி பண்ணுறாங்க, அல்லது எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க, அல்லது நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேமிக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம சொல்லியே கொடுக்குறதில்ல. இப்போ நீங்கள் பண்ண ஒரு சின்ன விஷயம் வந்து என்னென்னா, ஜஸ்ட் இந்த பாக்கெட் மணி கொடுத்தீங்க, அந்த ஒரு 12 வருஷம் கொடுத்ததுனால யூ ஆர் செக்யூரிங் தேர் ரிட்டையர்மெண்ட்டு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து எல்லோரும் எதுக்கு வேலைக்கு போகிறாங்க, மெயினாக கவர்மெண்ட்டுடைய ஜாப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு பென்ஷன் அப்படிங்கிறது மெயின் அட்ராக்ஷன் முந்தைய காலத்தில். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெறும் 12 வருஷம் ஜஸ்ட்டு பை கிவிங் அ பாக்கெட் மணிலேயே அதை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னதுனா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த டிஸ்கஷனை. இங்கிலீஷில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, என்னென்னா சீயிங் இஸ் பிலீவிங் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னதாக இருந்தால் அதுக்கு நம்பகத்தன்மை வந்து ஜாஸ்தி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுனா, அவங்களுக்கு 11ஆவது வயசுலேருந்து 22 வயசு வரையும் நம்ம பாக்கெட் மணியை கொடுத்து அவங்கள சேர்க்கறதுக்கு நம்ம பழகி கொடுத்ததுனால 23 வயசில் வேலைக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகேப்பா நான் இவ்வளோ நாளாக சேர்த்துருக்கேன், சேர்த்த மணி என்ன ஆயிருக்குன்னு பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் நான் என்ன சொன்னேன்னா 750 அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் வந்து 150 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் இயரில் வந்து 25 ரூபா சேர்க்குறாங்க டெய்லி, அடுத்த வருஷத்தில் 30 ரூபா, அடுத்த வருஷம் 35 ரூபா, இதுதான். ஸோ அவங்க 2.27 லேக்ஸ் சேர்த்தது வந்து அவங்களுக்கு வந்து 4.7 லேக்ஸ், மோர் தென் டபுள் பார்த்துட்டாங்க. சின்ன வயசில் குட்டியூண்டு மணியில் வந்து அவங்க பார்த்துட்டாங்க. அப்போ அந்த விஷயத்தை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு எஜுகேஷன் பண்ணணும், அல்லது நாளைக்கு கல்யாணத்துக்கு பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பண்ணணும். இப்போ எல்லோரும் இன்றைக்கி பேசுகிறது வந்து ஃபயர்னு சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, யங்கர் ஜென்ரேஷன் தே வாண்ட் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு லைஃப் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னதுன்னா அவங்க வந்து நிறைய சேர்க்கணும். அப்போ சேர்க்கறதுங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த ஹேபிட் எப்படி ஆல் ஆஃப் அ சடன் வராது. இப்போ நீங்கள் வந்து அந்த த்ரூ த பாக்கெட் மணி மூலமாக கொண்டு வந்ததுனால நீங்கள் வந்து இன்டைரக்டாக இன்கல்கேட் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னதுன்னா, அவங்க வந்து தே ஸ்டார்டட் சேவிங் அப்படிங்கிறதுனால என்னென்னா, அவங்க வந்து ஃபினான்ஷியலாக எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்லை அப்படின்னாலே ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கான காரணமே வந்து பணம் தான். எய்தர் லேக் ஆஃப் மணி ஆர் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி. இதுதான் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன பாக்கெட் மணி அது ஒரு பெரிய ஹேபிட்டாக கொடுத்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நாளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய 2 கோடி 3 கோடி சொத்தெல்லாம் கூட நாளைக்கு போயிடலாம். ஆனால் இது மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் வந்து என்றைக்குமே அவங்க உயிரோடு இருக்கிற வரையும் அது அவங்கள விட்டு பிரியாது. நீங்கள் கொடுத்த அந்த வெறும் 25 ரூபா பாக்கெட் மணி வந்து எப்படி அவங்களுடைய லைஃப்பை செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் கேல்குலேஷனில் பார்க்கலாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, வெறும் 25 ருபீஸ் பாக்கெட் மணி கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு 30 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு 5 ரூபாயை செலவு வச்சுட்டு 25 ரூபா வச்சுக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 25 ருபீஸ் அவங்க சேர்க்குறாங்க. ஸோ அந்த மணி வந்து பார்த்தோன்னா இந்த நெக்ஸ்ட்டு 12 இயர்ஸில் அவங்க சேர்த்த தொகை வந்து 2.27 லேக்ஸு, அதோடைய வேல்யூ வந்து 4.7 லேக்ஸ். அந்த 4.7 லேக்ஸ் 22ஆவது வயசில் இருக்கக்கூடியதை வந்து நெக்ஸ்ட்டு 38 இயர்ஸ், அதாவது அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வரையும் அதை அவங்க டச் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 4.88 crore at the rate of 13% interest. 13% பாசிபிளா அப்படின்னு சொன்னதுன்னா the probability or possibility is very very high. ஏன் சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, லாஸ்ட்டு 35 இயர்ஸ் 45 இயர்ஸாக சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தை இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா மோர் தென் 15% வந்து க்ரோ ஆகிருக்கு. ஈவன் டுடே இந்தியாவில் வந்து ஒன்லி 5% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் இன்வெஸ்டிங் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து இன்னும் நிறைய நாளைக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ 13% வருமா வராதான்னு இந்த கொஷின் கேட்டுட்டு எந்த வேலையும் தொடங்காமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஹேவ் அ ஃபெய்த், அதை நம்பி நீங்கள் போடுங்க. டெஃபினட்டாக வில் ஃபைண்ட் அ வே. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, இந்த 4.88 crores வந்து அவங்களுடைய 60ஆவது வயசில் வந்துடுது. நான் முன்னாடியே என்ன சொன்னேன், அவங்க மொத்தமாக போட்ட தொகையை எவ்வளவு, வெறும் 2.27 லேக்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாதம் 2 லட்சம் ரூபாய், அதாவது உங்களுடைய 61ஆவது வயசுலேருந்து நெக்ஸ்ட்டு 100 இயர்ஸ் வரையும், புரியுதுங்களா? 40 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் 2 lakh rupees அண்ட் எவ்ரி இயர் வந்து 5% வந்து இன்ஃப்ளேஷனுக்காக. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா
61வது வயசில் இன்ட்டு 12. அடுத்து 61வது வயசில் 5%. ஸோ 2 லட்சத்துக்கு 5%னா 2,10,000. ஸோ 2,10,000 இன்ட்டு 12. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2,10,000க்கு இன்னொரு 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2,22,000 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 100 வயசு வரையும் நீங்கள் மொத்தமாக எடுக்கக்கூடிய தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 கோடி ரூபாய் பென்ஷனாக மட்டும் வாங்கியிருப்பீங்க. அதை தவிர மீதி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 29 கோடி. அதை வந்து ஒரு லெகசி மாதிரி, நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தைன்னா அந்த ஒரு குழந்தைக்கு இந்த 29 கோடி கொடுங்க, 2 குழந்தைன்னா 2 குழந்தைக்கு அந்த மணியை கொடுங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பழக்கம், ஸ்மால்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் த மைட்டி ஓஷன் அப்படிம்பாங்க. சின்ன விஷயங்கள், ஒரு சின்னதாக நம்ம பண்ணக்கூடிய பாக்கெட் மணி, வெறும்னா மொத்தமாக நம்ம சேவ் பண்ணதே வெறும் 2.27 lakhs தான். அது வந்து மாதம் 2 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் 5%ல் வந்து மொத்தமாக 29 கோடி எடுத்துமே வந்து 29 கோடி இருக்குது. அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, தெரியுதா? இந்த வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபெய்த்தோட இதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா வேண்டாமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி கமெண்ட் பண்ணதில் நான் வந்து ஒரு சில கமெண்ட்டை படிக்கிறேன். அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விக்கி சௌமி 030 சார் எதில் எப்படி பாலிசி நேம் பாலிசி கம்பெனி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹவு டு சேவ் விச் பிளாட்ஃபார்ம் டு சேவ் திஸ்ன்னு கேட்டிருக்காரு. இன்னொருத்தர், சார் அப்படி போடுறது பேங்க்லையா போஸ்ட் ஆஃபீஸா, ப்ளீஸ் கிவ் ஃபுல் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் ராஜா விவன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் இது எப்படி ஃபாலோ பண்ணுறது, பேங்க் மூலமாக இல்லை சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு ஆன்லைன் ஏதாவது பிரான்ச் இருக்குதா என்னன்னு தெரியல. ஹருண் இட்ஸ் மீ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் சேமிப்புன்னு சொல்கிறீங்க, எதில் சேமிக்கணும்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. இது நான் வந்து ஒரு 4-5 கமெண்ட்டு நான் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்காக தான் இது வந்து டீட்டெயில்டாக நம்ம இதில் வந்து சொல்லியிருக்கோம். 1. 2வது வந்து பர்பஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் வந்து என்னென்னா, இது வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இங்கேயும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தான். ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் வந்து என்ன பண்ணணும், எதெல்லாம் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அங்கே வந்து இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் போடணும் அதில் போடணும் அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே நாங்கள் சொல்ல மாட்டோம். நான் மட்டும் இல்லை, யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இங்கே கீழே கொடுத்த கான்டாக்ட் நம்பர் அல்லது ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கேட்டிங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து என்னத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னதுன்னா, பர்சனல் ஃபினான்ஸ். பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் மோர் பர்சனல் தென் ஃபினான்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேறுபடும். இப்போ ஏதாவது ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டையை வந்து எல்லாருனாலையும் போட முடியாது. ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு வந்து வேறு, ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல், ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் வேறு. அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா தான் சொல்ல முடியும். இன்னொருத்தர் கேட்டிருந்தா, இது போஸ்ட் ஆஃபீஸாக பேங்கானாரு. இது போஸ்ட் ஆஃபீஸும் கிடையாது, பேங்க்கும் கிடையாது. அதெல்லாம் வந்து சேஃப்டி, நோ டவுட். மியூச்சுவல் ஃபண்டும் சேஃப் தான், ஆனால் வித் வாலட்டிலிட்டி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப்டின்னு போனீங்க அப்படின்னா அது இன்ஃப்ளேஷனையே பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அது வந்து மணி சேஃப், ஆனால் அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமான்னா கொஷின். வேறஸ் மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தோன்னா சேஃப், 100% சேஃப். ஒன்லி திங் வந்து ப்ரைஸ் வந்து ஏறி இறங்கி இருக்கும். இப்போ தங்க நகை வந்து ஏறி இறங்கிட்டுருக்கு, அதை வந்து யாராவது ரிஸ்க்குன்னே சொல்கிறது இல்லை. ரியல் எஸ்டேட் யாராவது ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்களா, அதுவும் சொல்கிறது இல்லை. அதுவும் ஏறி இறங்கிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நீண்ட கால அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அது வந்து தட் இஸ் த வே ஆஃப் லைஃப். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக, சார் எனக்கு வந்து என்னுடைய நீட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், நான் இதை பற்றி நிறைய டீட்டெயில்டாக எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதாக இருந்தால் எங்கள் டீம் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்களோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது வந்து நீங்கள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணலாம், கூகுள் ஃபார்ம். அதை ஃபில் பண்ணிங்கனாலும் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சப்போஸ் என்னை மீட் பண்ணணும் அப்படின்னதுனா நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னதுனா அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து மீட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.